சென்னையில் நாளைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டமானது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த செயல் வீரர்கள் கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் ராம்குமார். நாளை பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜக கட்சி அதிக அளவில் ஆர்வம் காட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் என்பதையும் செய்து வருகிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு இப்போது இன்னும் சில மாதங்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் தொகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டமானது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய OMCA மைதானத்தில் காலை 11 மணி அளவில் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக அது மட்டுமல்லாமல் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் ஆகிய கருநாகராஜன், VP துரைசாமி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு இருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக எண்மண் எண்மக்கள் என்ற பாத யாத்திரையை பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சியினுடைய இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய சென்னை பகுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது அமைய இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்ந்தெடுக்கும் பணி என்பதும் தீவிரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக அவர்களிடம் எந்த அளவு தேர்தல் குறித்தான பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது என்றும், அதே போல குறிப்பாக தமிழக பாஜக சார்பில் தென் சென்னையை அதிகமாக அவர்கள் குறிவைப்பதற்கான காரணம் என்பதும் தெரிய வருகிறது. இந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜக தனது வெற்றியை பறிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இருந்தே இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எத்தனை சதவீத பணிகள் முடிவடைந்திருக்கிறது, அதே போல எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழா இன்னும் சில மாதங்களில் முடிவடையக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது குறித்தான இந்த கூட்டம் என்பது முக்கியமான கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நாளை காலை 11 மணி அளவில் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் OMCA மைதானத்தில் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.